இல்லை 2 years லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். ஓகே. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு. எங்கள் கூட்டு வந்துட்டீங்கன்னு அவங்க கூட்டிகிட்டு வந்துருன்ட்டு அவங்க கேஸ் கொடுத்துருந்தாங்க. பொண்ணு போக மாட்டேன், எனக்கு மாமா தான் வேணும், என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க, மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் கூட இங்கே இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான்ட்டு 10 days ரிசப்ஷன் வச்சாங்க. அவங்க ரிசப்ஷன் வச்சுட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். போயிட்டு அங்கே நல்லா தான் பார்த்துக்கினாங்க, எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. இங்கே ரிசப்ஷன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு இங்கே வந்தாங்க மறு வீடு அழைக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்ம வீட்டை பார்த்தோன்னா ஷீட் வீடாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு எங்களை ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அங்கே போன பிறகு எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் அவங்க கன்சல்ட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே பாப்பாவுக்கு வசதி கம்மியாக இருக்குமா, நீங்கள் இங்கே இருக்கட்டும் பிள்ளை அப்படின்ட்டு. இல்லை நான் 3 வருஷம் நான் இங்கேயே வச்சு நானே பார்த்துக்கிறேன், நானே படிக்க வச்சுக்கிறேன். அவங்க BA இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க, MA நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். தலை தீபாவளி வந்துருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி, நீ வாமா, நீ வந்து நீ வந்தால் மாப்பிள்ளை வருவார் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு 3 நாளில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு 3 நாளுமே நீ வந்துருமாம்மா, நீ என் கூடயே இருமாம்மா எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. முனிஷா நான் அங்கே வந்து இருக்க தப்பாயிடும் முனிஷா, நீ இங்கே வந்துரு முனிஷான்னு. நான் ஒரு பக்கம் நாங்கள் வரமாட்டேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வீட்லேயும் நான் அனுப்ப மாட்டேன், நீ இங்கே தான் இருந்தாகணும், நீ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் இருப்பார் அப்படி சொல்லி அவங்களும் பேச பண்ண. என் குழந்த மாதிரி அது நம்ம இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு அங்கே போயிட்டு 3 நாளில் எனக்கு வீடியோ கால் பண்ணி நல்லா தான் பேசிகிட்டு இருந்துச்சு 1 hour. அதுக்கப்புறம் அது என்ன முடிவு பண்ணிச்சுனே தெரியல. மாமா உன்னை பார்க்கணும், திருப்பி வாமாம்மா வீடியோ கால் இருந்துச்சு. நான் ஏன் முனிஷா வேலையாக இருக்கேன், ஏன் முனிஷா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், நானே கூப்பிட்றேன் ஃப்ரீ ஆகிடுன்னு நான் சொன்னேன். இல்லை மாமா உங்ககிட்ட ஒன்று காட்டணும், வாமாம்மா வீடியோ கால் இருந்துச்சு. சரி வரேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி ஃபோனை இப்படி வச்சுட்டு நான் இப்படி அட்டன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷாலில் வந்து கண்ணில் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்குது. அது தூக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு. தூக்கு போடுறதுக்கா? எனக்கு எதுவுமே தெரியாது. 59 செகண்ட் தான் நான் அட்டன் பண்ணிட்டு ஏ லூசு அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னை பார்த்துக்கினே கழுத்தில் போட்டிட்டு தொங்குது. பயத்தில் கட் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் போய் பார்க்கறதுங்காட்டியும் இறந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு என் ஒய்ஃப்னால் எனக்கு ரொம்ப உசுரு. இப்போ வரைக்கும் எனக்கு அது நினைக்கும் போது ஏக்கமாக இருக்குது. இது 6 வருஷம் ஆகுது சார். இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த வேறு எந்த தாட்டமே இல்லை. நான் அவங்களுக்கு செய்யறதா நினச்சி ஒன்றும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் உடம்பு ஃபுல்லாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் காலையில் எழுந்தால் எங்கள் ஒய்ஃபுக்கு மனைவியே துணின்ட்டு இதோ டேட்டாலாம் போட்டிருப்பேன். இது பெருமைக்கு போடல, என்னை யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்னை யாரும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்ட்டு. இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். ஃபுல்லாக போட்டிருக்கீங்க? இந்த பக்கம். ஏன் ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்படுறான்? ஒருவேளை நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மாமா நல்லா பாத்துருக்கலாமோன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அவங்க நினைக்கணும் சார். அவங்களுக்கு மனசு வந்துருச்சு இல்லைங்களா சார். இன்னொன்னு சொல்லட்டுமா, நானு நீங்க உங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணீங்கல்ல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு தான். அவங்களை நீங்க மன்னிங்க. அவங்களை நீங்க பனிஷ் பண்ற நினைச்சு உங்களை நீங்களே பனிஷ் பண்றீங்க.